ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டாக பிளாக்மெயில்னு ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. மச்சான், அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. நல்லவன் ஏன் மச்சான் நம்ம கிட்ட ஏய், வரப்போ ஸ்ரீகாந்த் சார் இருக்காரு. நீ சொல்ற அந்த நல்லவன் கிட்ட போய் ஒரு 500 ரூபா கேட்டுப்பார், அப்ப தெரியும் உனக்கு. எல்லாரையும் ஏமாத்து. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அந்த வேலையில ரிஸ்க் அதிகம். இங்க எதுவும் சரி தப்பு இல்ல பாஸ். நமக்கு தேவையா தேவையில்லையான்றது தான். சுயநலமா இருக்க கத்துக்கோ. மணி, அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சரியான வருமானம் கூட இல்ல. கொலை பண்ண போறியா? போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு பழைய காதலனுக்கு அண்ணன் தம்பி கூட ஹெல்ப் பண்றாங்க. யாரா நீ? சாவடிச்சுடா. ஒழுங்கா ரேட்டை பேசு. பேசின பணத்தை கரெக்டா வாங்க பாரு. வாங்கினதுக்கு அப்புறம் ஏமாந்து போனவங்களை பத்தி கவலையெல்லாம் படாத. மணி, ஏன்டா ஃபோன் பண்ண மாட்டேங்கிற? ஓ, ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். மெடிக்கல் ஷாப்னு சொல்லிட்டு என்னடா வேலை பார்த்துட்டு இருக்க? அதுவும் வரலன்னா இதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு தெளிவா புரியுது. துரோகம் பண்ணு, கொலை பண்ணு, கொள்ளடி. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. ஸ்டோரி அவ்வளவா புரியல, ஆனா தேவையில்லாத வேலை. ட்ரெய்லர் இப்படி தான் இருக்கும். ட்ரெய்லர்ல வந்து ஸ்டோரி புரியக்கூடாது. படத்தோட ஹைப் மறைக்கிறாங்கடா. ட்ரெய்லர் இவனை நல்லா ஃபாலோ பண்ணா இருக்கு. மொத்தமா தட்டி தூக்கிடலாம். தெரிஞ்சது ஒரு பிளாக்மெயில் சம்பந்தப்பட்ட ஸ்டோரி. இதையெல்லாம் கத்து கொடுக்கிற இந்த சமூகம் பழிய மட்டும் ஏத்துக்காது. யாரு வில்லன்னே தெரியல. நிறைய பேர் கட்டு. பொருளை வேற எங்கேயாவது மறைச்சு வச்சிடலாமா? அவன் ஏதோ பெருசா மறைக்கிறான். பிளாக்மெயில் ஆகஸ்ட் 1. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் சாரு, தேஜு அஸ்வினி மேம், அப்புறம் ஸ்ரீகாந்த் சாரு, பிந்துமாதேவி மேம், அவங்களாம் நடிச்சிருக்காங்க. சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. படத்தோட ஸ்டோரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது படம் பேருக்கு ஏத்தாப்புல இது ஒரு பிளாக்மெயிலிங் ஸ்டோரின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து ட்ரெய்லரில் வந்து புரியல. ஏன்னா வந்து நல்ல ட்ரிக்காக தான் வந்து ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக போகுது, ட்ரெய்லர் இன்ட்ரெஸ்டாக போகுது, ஆனால் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டோரியை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நல்ல ட்ரெய்லர் இப்படி தான் இருக்கணும். ஏன்னா வந்து ட்ரெய்லரில் ஸ்டோரி சொல்லிட்டா படத்தில் வந்து பார்க்குறதுக்கு எதுவும் இருக்காது. ஸோ ட்ரெய்லரில் வந்து ஸ்டோரி சொல்லக்கூடாது. அதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி எனக்கு அந்த ட்ரெய்லர் பார்த்து புரிஞ்ச ஸ்டோரின்னா, ஒருத்தரோட பர்சனல், அதாவது ஒருத்தரோட பர்சனல் ஆறு வெளியே தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்க விஷயத்த வீடியோவா ஃபோட்டோவா ஒருத்தர் எடுத்து வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறாரு. அதான் இந்த படத்தோட ஸ்டோரி. கடைசியில் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா, அந்த மாதிரி தான் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன டவுட்னா, ஒருவேளை ஜிவி பிரகாஷ் சாரே வந்து அவர் தான் வந்து மிரட்டி பணம் கேட்குறாரோ, இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறாரா, இல்லாட்டி ஸ்ரீகாந்த் சார் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறாரா, இல்லை ரெண்டு பேருமே இல்லை வேற யாரோ வந்து இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மிரட்டி பணம் கேட்குறாங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுறது ஜிவி பிரகாஷ் சார் மாதிரி தான். ட்ரெய்லரில் வந்து ஸ்டோரியை நரேட் பண்ணுறது ஜிவி பிரகாஷ் சார் தான். அவர் சொன்ன கணக்குப்படி வச்சு பார்த்தா அவர் தான் வந்து ஸ்ரீகாந்த் சார்கிட்ட பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் படத்தில் அது எப்படி வேணா இருக்கலாம். ஒருவேளை இவங்க ரெண்டு பேருமே இல்லை, வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து இவங்க ரெண்டு பேருமே பிளாக்மெயில் பண்ணலாம். அந்த மாதிரி வேற ஏதாவது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கூட இருக்கலாம் படத்தில். ஆனால் ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் இது ஒரு பிளாக்மெயில் ஸ்டோரி. அதாவது ஒருத்தர் பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்குறாரு. அது ரிலேட்டடான ஸ்டோரி தான் அது. உண்மையிலே ட்ரெய்லர் வந்து கட் பண்ண விதம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மியூசிக்குமே வந்து அந்த ஃப்ளோவாக வந்து அந்த ஹைப்பை வந்து அந்த மூவிக்கான ஹைப்பை வந்து லைட்டாக இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து அந்த
அந்த ட்ரெய்லரோட இது ஹைப்பை வந்து லைட்டாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அந்த மியூசிக் வந்து போக போக அந்த மியூசிக்கோட இன்டென்ஸ் வந்து அந்த ட்ரெய்லரில் வந்து அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிக்கிட்டே இருந்துச்சு, பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட். மேபி படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆகஸ்ட் 1 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பாருங்க. உண்மையிலே படம் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.